வணக்கம். நான் சித்த ஆயுர்வேத வைத்தியர் தினேஷ் பேசுகிறேன். இந்த பதிவில் எங்களுடைய இடுப்பு மூட்டு பகுதியில் வருகின்ற நோய்களுக்கான காரணம் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது ஹிப் ஜாயிண்டில் வருகின்ற பெயின் வேதனைகளுக்கான காரணம் என்னென்னு சொல்லி பார்க்குறோம். இந்த காரணங்களை பார்க்குறதுக்கு முன்னுக்கு நம்மளுடைய இடுப்பு மூட்டு எப்படி இருக்குமென்னு சொல்லி இந்த படத்தில் காட்டணும் பாருங்கள். இது வந்து உங்களுடைய இடுப்பு எலும்பு சரியா ஒரு சைட் காட்டியிருக்கு. இது வந்து பெல்விஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பெல்விக் போன் பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு குழிவான பகுதி இருக்கும். இதை வந்து அசெட்டபுலம்னு சொல்வார்கள். இந்த குழிவான பகுதி, இந்த குழிவான பகுதியில் இப்போ இந்த பாட்டை வந்து நான் இந்த நெஞ்சால் சும் பண்ணிக்கிறேன். ரைட், இந்த குழிவான பகுதியில் எங்களுடைய தொடை எலும்பு இணைக்கப்பட்டிருக்கும். இந்த தொடை எலும்பை நாங்கள் ஃபீமர் போன்னு சொல்லுவோம். இந்த ஃபீமர் போனில் கழுத்து பகுதி அண்ட் தலைப்பகுதி இருக்கும். ரவுண்டாக இருக்கிறது ஹெட் ஆஃப் த ஃபீமர், இது வந்து நெக் ஆஃப் த ஃபீமர், இது வந்து ஃபீமர் போன். இதில் வந்து மேலே மசில்ஸுகள் ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த புடைப்பு போன்ற அமைப்புகள் காணப்படும். இதை வந்து கிரேட்டர் டொக்கண்டர் அண்ட் இதை வந்து லெஸ்ஸர் டொக்கண்டர்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த அசெட்டபுலம் பகுதிக்குள்ளே இந்த ஹெட் ஆஃப் த ஃபீமர் போய் ஜாயின் பண்ணி உருவாக்குகின்ற அந்த மூட்டு பகுதிக்கு பேர் தான் வந்து எங்களுடைய ஹிப் ஜாயிண்ட். இந்த படத்தில் பார்க்க தெரியுது ஒரு ஆள்கிட்ட இந்த இடுப்பு மூட்டு, இது சந்து பகுதின்னு சொல்லுவாங்க, சந்து மூட்டுன்னு சொல்லி பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. இப்போ இந்த மூட்டு பகுதியில் நோவுகள் வருவதற்கான காரணங்கள். இப்போ ஒரு மூட்டில் உங்களுக்கு நோவு வருதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன சொல்கிறது, சிம்பிளாக இருக்கக்கூடிய காரணம் அடிபடுதல். அதாவது ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகவோ அல்லது ஏதாவது ஒரு வேலை செய்யக்கூடிய ஏதாவது அடிபட்டு அந்த இடங்களில் நோவாகும். இதை வந்து இன்ஜரிஸ்ன்னு சொல்லுவாங்க, பாதிப்புகள் வரும். அப்போ இன்ஜரி, இந்த ட்ரோமா, இதுகளில் பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு என்னென்ன வகையான பிரச்சனை வரலாம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது ஃப்ராக்சர், ஏதாவது ஃப்ராக்சர் உருவாகலாம். இது எல்லாம் முறிவு அல்லது வடிப்பு எல்லாமே வரும், கிராக் அண்ட் ஃப்ராக்சர். அப்போ இது காமனாக யாருக்கு இருக்குமென்னு சொன்னால், இந்த கால் சந்து மூட்டு ஹிப் ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் வயதான ஆட்களில் இது காமனாக நடக்கும். வயதான ஆட்கள் கீழே விழும்போதோ ஒரு ஆக்சிடெண்ட்டை ஃபேஸ் பண்ணும்போதோ இந்த இடுப்பு பகுதியில் அடிபடும் போது இந்த நெக் ஆஃப் த ஃபீமர்னு சொல்லப்படுகின்ற அந்த தொடை எலும்பின்ற அந்த தலைக்கும் இந்த ஷாஃப்ட் எலும்புக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியில் ஃப்ராக்சர் வரதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஆகவே ஃப்ராக்சர்ஸ் வந்து காமனாக ஒரு இன்ஜரியில் வரலாம், அதுவும் வயசான ஆட்களில் கம். அடுத்தது டிஸ்லொகேஷன். இந்த போல் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் இருக்குது தானே, இந்த அசெட்டபியூலம், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் ஆஃப் த ஃபீமர் எல்லாம் லொக் பண்ணியிருக்கிற இந்த பந்துக்குன்ன மூட்டில் டிஸ்லொகேஷன். இது வந்து காமனாக நடைபெறுவது கிடையாது. ஏன்னு சொன்னால் நம்மளுடைய ஷோல்டர் ஜாயிண்ட் போல் இது வந்து ஒரு மேலோட்டமாக இருக்கிற ஒரு மூட்டு இல்லை. ஆகவே ஷோல்டர் ஜாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக டிஸ்லொகேட் ஆகும். ஆனால் ஹிப் ஜாயிண்ட்ன்றது நன்றாக கவர் பண்ணப்பட்டு இருக்கிற ஒரு மிகவும் அனட்டமிக்கலி நல்லாக ஸ்ட்ரக்சராக கட்டமைக்கப்பட்ட ஒரு மூட்டு. இதில் டிஸ்லொகேஷன் ஈஸியாக வராது. அப்படி வருதுன்னு சொன்னால் பெரிய ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டுகளில் இது வந்து வரலாம், மூட்டு வந்து வெளியே கலண்டு வரலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த லெபரல் டியர்ன்னு சொல்லுவாங்க. லெபரல் டியர்ன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த படத்தை பாருங்கள். இந்த ஹிப் ஜாயிண்ட்டை காட்டியிருக்கு. இந்த ஜாயிண்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் இது அசெட்டபியூலம், இது வந்து ஹெட் ஆஃப் த ஃபீமர். இந்த அசெட்டபியூலத்தில் உள்புறமாக பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கார்ட்லேஜ், அதாவது கசி இலையத்தாலான கவரிங் காணப்படும். இந்த மூட்டுக்களோட உராய்வுகளை குறைக்கிறதுக்காக ஒரு கசி இலையத்தாலான ஒரு சொக்கெட் மாதிரி ஒரு அமைப்பு காணப்படும். இதை வந்து லெபரம்னு சொல்லுவாங்க. இந்த லெபரம் வந்து கிழிவடைந்து போகிறது, பாதிப்படைந்து போகிறது. இது என்னத்தில் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இது அநேகமாக மேலே இருந்து கீழே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆக உள்ளேக்குள்ளே இல்லாட்டி கூடுதலான ஒரு விசை வந்து அந்த மூட்டு பகுதியில் தாக்கும்போது அதில் பாதிப்பு வரலாம். இது எல்லாமே வந்து அடிபடுதல், இன்ஜரிஸ் என்ற கேட்டகரியில் வரப்படுது. இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் இடுப்பில் வலி இருக்கும். இதுக்கு நமக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும், ஒரு வரலாறு இருக்கும். இப்படி அடிபட்ட நான் இப்படி மோட்டர் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டது, கீழே விழுந்தது போன்ற வரலாறு ஒன்று இருக்குது. ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் மூட்டுவாத கண்டிஷன்ஸ், ஆர்த்ரைட்டிஸ் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு இடுப்பு மூட்டு பாதிக்கப்படும் போது, சந்து மூட்டு பாதிக்கப்படும் போது உங்களுக்கு அங்கே நோய் வரலாம். அதில் முதலாவது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். இது வந்து ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் காமனாக வயசான ஆட்களில் வரும். முழங்காலில் வர ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸும் வயசான ஆட்கள்லாம் கூடுதலாக வரும். அதே போல் அந்த ஹிப் ஜாயிண்ட்லேயும் வயசான ஆட்களில் ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு தேய்மானம் வரலாம். அடுத்தது ரொமோட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். உங்களுக்கு தெரியும், நான் பழைய வீடியோக்கள்லையும் சொல்லியிருப்பேன். இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸால் வாரது. எங்களுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலையே எங்களுடைய மூட்டு சவ்வுகளை ஒரு எதிரியாக கருதி அதை வந்து அழிக்கும்.
அந்த செயற்பாடு அந்த மூட்டுவாதம் இருக்குமென்னு சொன்னால் நமக்கு உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த ஹிப் ஜாயிண்ட்னு சொல்லப்படுகின்ற சந்து மூட்டில் உங்களுக்கு பெயின் வரும். அதுக்கடுத்தது சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லப்படுகின்ற சோரியாசிஸ்ன்றதும் ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டர். உங்களுக்கு தெரியும், ஆட்டோஇம்யூன் டிசீஸ் தலைகள் எல்லாம் காளாஞ்சிக்கப்படைன்னு சொல்லுவாங்க சித்த ஆயுர்வேத டைமில். செதிலாக ஒரு கடியும் வந்து செதிலாக கொட்டும் சொரியும் போது காளாஞ்சிக்கப்படைன்னு சொல்லுவாங்க. சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷனில் அந்த ஹிப் ஜாயிண்டில் பெயின் வரலாம். அந்த பாதிப்பு உங்களுடைய இடுப்பு மூட்டு பகுதியையும் பாதிக்கும். ரைட். அதுக்கடுத்தது தாபிதம் அடைந்த நிலைமைகள், இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ். தாபிதம் எப்படி வருதுன்னு சொன்னால், இதுவும் ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் தாபிதம் வராது. ஏதாவது அடிபட்டதாலேயோ அல்லது ஏதாவது இழுபட்டதாலேயோ தான் வரலாம். ஏதாவது மெக்கானிக்கல் இன்ஜரியை தொடர்ந்து அந்த தாபிதம் வரலாம். அந்த தாபிதம் 2 இடத்துல வரலாம். ஒன்று பேர்சாஸில் வரலாம். பேர்சைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பேர்சைட்டிஸ்ன்னு சொன்னால் ஏற்கனவே நான் பழைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். ஒரு மூட்டு ஒரு அசைவு நடைபெறுகிற இடங்களில் இந்த டெண்டன்ஸ்ன்னு சொல்லப்படுகிற தசை நான்கள் எலும்புகளோட இணையும். அசைவு இடம்பெறும்போது இந்த எலும்பு பகுதி, தசைப்பகுதி, தோல் பகுதிகள் உராய்வடைந்து அதன் மூலமாக அந்த பாதிப்புகள் வருவதை தடுக்கிறதுக்காக ஒரு மெல்லிய குஷன் போன்ற ஒரு அமைப்பு கொண்டு இடையிடையே இருக்கும் தேவைப்படுற இடங்களில். இதுதான் பேர்சான்னு சொல்லுவார்கள். இந்த பேர்சாஸில் ஏதாவது இன்ஃப்ளமேட்டரி தாபிதம் அடிபட்டோ ஏதோ ஒரு விஷயத்தில் வரும்னு சொன்னால் அது பேர்சைட்டிஸ் ஆகும். இது ஹிப் ஜாயிண்டில் உள்ள பேர்சாஸில் ஏதாவது உங்களுக்கு தாபிதம் பெருமாக இருந்தால் உங்களுக்கு ஹிப் ஜாயிண்ட் சந்து மூட்டு இடுப்பு எலும்புகளில் நோவு தெரியும். இதில் பாருங்கள், இதில் நான் காட்டுறேன். இது வந்து ஹிப் ஜாயிண்ட். இதில் வந்து முன்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு பேர்ஸாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஐலியோசோயஸ் பேர்ஸாக. இதுக்குள்ளால் உள்ளுக்கு இருந்து ஒரு மசில்ஸ் வந்து வெளியே வரும். இந்த ஐலியோசோயஸ் மசில்ஸ்ன்னு சொல்கிறது. இந்த சோயஸ் மசில்ஸ் இதில் ஜாயின் பண்ணுற இது இதால் வார இடத்துல இதுக்கும் இடையில் இந்த பேர்ஸாக இருக்குது, ஐலியோசோயஸ் பேர்ஸ். இதில் இன்ஃப்ளேம் கண்டிஷன் வந்துன்னு சொன்னால் இது ஒரு பேர்சைட்டிஸால் வருகின்ற ஹிப் ஜாயிண்ட் பெயினாக கருதப்படும். ஏன்னா பேஷண்ட், அதாவது நோயாளர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இடுப்பு இந்த சந்து மூட்டுக்குள்ளே நோவுதல் சொல்லி தான் வருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிரேட்டர் டொக்கண்டர்னு சொல்லப்படுகின்ற அந்த புடைப்பு பகுதிக்கு மேலால் மசில்ஸ்கள் வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல அவைகளுக்கு இடையில் கிரேட்டர் ட்ரோகென்ட்ரிக் பேர்ஸான்னு சொல்லப்படுகின்ற பேர்ஸாஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு மசில்ஸும் வந்து அதில் மூவ் பண்ணி போகிற இடத்துல அந்த எலும்புக்கும் இதுக்கும் இடையில் இருக்கும் உராய்வை தடுக்கிறதுக்காக. இதுகளில் ஏதாவது பெயின் இருந்தாலும் இந்த பேர்சைட்டிஸ் காரணமாக உங்களுக்கு இடுப்பு மூட்டு பகுதியில் உங்களுக்கு நோவு வரலாம். பேர்சைட்டிஸை மாறியே டெண்டனைட்டிஸ், அதாவது இந்த மசில்ஸ் தசை நான்கள் அந்த மூட்டு பகுதிக்கு மேலால் போகும்போது அந்த இடங்களில் ஏதாவது இன்ஃப்ளேம் கண்டிஷன், அதாவது தாபிதம் ஏற்படும் இருந்தால் அந்த இடத்துல உங்களுக்கு வலி தெரியும். இப்போ அந்த வலி உங்களுக்கு சந்து மூட்டை ஒட்டியதாக இருக்கிறபடியால் உங்களுக்கு நோயாளர்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் இடுப்பு மூட்டில் சந்துன்றது சரியான டேர்மெண்ட் நான் நினைக்கிறேன், அந்த சந்து மூட்டில் நோய் இருக்குன்னு சொல்லி வருவீங்க ஹிப் ஜாயிண்டில். ரைட். அதுக்கடுத்தது டீஜெனரேட்டிவ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ். இந்த ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ்ன்றது கட்டமைப்பு, அனட்டமி, அதாவது நம்மளுடைய வளமையாக எப்படி ஒரு அமைப்பு இருக்குமோ அதை விட்டு மாறுபட்ட அமைப்பில் இந்த ஹிப் ஜாயிண்ட் இருக்கிறது. இது அநேகமாக எப்படி இருக்குன்னு சொன்னால் பிறப்பு ரீதியாக வரலாம். பிறப்பு ரீதியாக இந்த போலியோ போன்ற பிரச்சனைகள் வருவதால் அந்த மூட்டுகளில் சின்ன வயசுலேயே இந்த மாற்றங்கள் வந்திருக்கலாம். ரைட்டா. இது வந்து ஹிப் டிஸ்பிளேசியா, அப்நார்மல் ஃபார்மேஷன் ஆஃப் த ஹிப் ஜாயிண்ட். இது வந்து இடுப்பு மூட்டு ஆக்கப்படும் போதே அது வந்து பிள்ளையான முறையில் ஆக்கப்பட்டிருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிள்ளைகள் பிறக்கும் போதே அதெல்லாம் செக் பண்ணிடுவாங்க. இடுப்பு அதாவது போல் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் வந்து சரியாக இணைந்திருக்குதா, அல்லது இந்த சாக்கெட் இந்த அளவு சில பேருக்கு மாறுபட்டிருக்கலாம். சாக்கெட் சின்னதாக இருக்கலாம், இந்த ஹெட் ஆஃப் த ஃபீமேல் பெருசாக இருக்கலாம், ரெண்டும் பிறக்கும்போது இணையாமல் இருக்கலாம், அல்லது வந்து இது சரியான முறையில் ஃபிட் பண்ணாமல் இருக்கலாம். அப்படி இந்த பிறப்பு ரீதியாக வருகின்ற பிரச்சனைகள் வந்துட்டு இந்த ஹிப் பெயினை கொண்டு வரும். அது சின்ன வயசுகளிலே இது தெரிய துவங்கிடும். அடுத்தது ஏவெஸ்குலர் நெக்ரோசிஸ். இது முக்கியமானது. இது வந்து இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ்லேயும் அதை கவனிக்காமல் விட ஏற்படலாம், அல்லது ஆக்சிடெண்ட்டாகவும் ஏற்படலாம். அதாவது ஏவெஸ்குலர் நெக்ரோசிஸ்ன்னு சொன்னால் எங்களுடைய எலும்புகளுக்கு இரத்த ஓட்டம் இருக்கும். எலும்புகளில் உள்ள மச்சைகள், எலும்புகளோட வளர்ச்சிக்கு எலும்புக்குள்ளேயே எலும்புக்குன்னு சொல்லி இரத்த ஓட்டம் இருக்கும், ஒவ்வொரு எலும்புக்கும் இருக்கும். அப்போ இதில் அந்த இரத்த ஓட்டம் பாதிக்கப்படமாக இருந்தால் அதைத்தான் ஏவெஸ்குலர்னு சொல்லுவாங்க. அந்த இரத்த ஓட்ட பாதிப்பு வர்றது அந்த வெசல்ஸ், அதாவது இரத்த ஓட்டத்தை வழங்குகின்ற இரத்த குழாய்களில் ஏதாவது அடைப்புகளோ ஏதாவது கட் ஆஃப்களோ வரைக்குள்ள அது ஆக்சிடெண்ட்டாக வரலாம், அல்லது இப்படியான ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்கள் தொடர்ந்து அது பாதிப்படைந்து வரலாம். அப்போ இப்படி இரத்த ஓட்டம் அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த இரத்த ஓட்டத்தை பெறுகின்ற பகுதி இருக்குது தானே, அந்த என்கின்ற பகுதி, அது ஒரு கட்டத்தில் எப்படி இருக்குமென்னு சொன்னால் வேறு ஒரு இரத்த குழாயால் பிரதியீடு செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கும்.
அந்த வேற ஒரு பகுதியால் பிரதியீடு செய்யப்படுற இரத்த ஓட்டமும் அதுக்கு போதாமல் இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள எலும்பு கலங்கள் வந்து டெத் ஆகும். அது வந்து வேலை செய்யாமல் போயிடும். அது வந்து உயிரிழந்து போயிடும். டெத் கன்சனாக அதுதான் சொல்லுவாங்க நெக்ரோசிஸ். இதால் அந்த எலும்பு வளர்ச்சி பாதிக்கப்படும், எலும்பின் ஸ்ட்ராங் இல்லாமல் போகும், எலும்பு உடையக்கூடிய நிலைமைக்கு மாறும். கிட்டத்தட்ட ஒரு ரத்தோட்டம் இல்லாமல் வெளியில் கிடக்கிற ஒரு எலும்பு போல் அது ஆகிடும். அப்போ தான் ஏவஸ்குலர் நெக்ரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹிப் ஜாயிண்டில் கொமனாக வரும். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மரத்திலிருந்து விழுந்து கால் உண்டு போடுறது, அல்லாட்டி இந்த நான் சொன்ன மாதிரி பெரிய ஆக்சிடென்டல் போல்களில் விழுந்து டிஸ்லொகேஷன் ஆகி ஈடுபடுறது, இப்படியான சந்தர்ப்பங்கள் வரும்போது என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த படத்தை பாருங்கள், இங்கே ஏற்படலாம். ஏன் கட்டாயம் ஏற்படலாம்னு சொன்னால், தனியாக ஒரு 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 பிளட் சப்ளை, ஒரு ஆர்ட்ரி சப்ளை வந்து இந்த ஹெட் ஆஃப் த ஃபீமர் பகுதிக்கு இருக்குது. இந்த ஹெட் ஆஃப் த ஃபீமர் பகுதிக்கு இருக்குது தனியாக ஒரு ஆர்ட்ரி. எப்படி வருதுன்னு சொன்னால், இந்த அசெட்டபுலம் இருக்குல்ல, இந்த அசெட்டபுலம் இந்த சொக்கெட்டுக்கும் இந்த ஹெட் ஆஃப் த ஃபீமர் ஜாயின் பண்ணுற இடத்துல உள்பகுதியிலிருந்து இந்த ஹெட் ஆஃப் த ஃபீமருக்குள்ளால் உள்ளுக்கு போகும். அப்போ இந்த எலும்பு இழுபடும் போதோ மேலே இருந்து விழுந்து ஒரு அடிகாரணமாக இந்த இடத்துல அந்த அந்த சவ்வில் பாதிப்பு வரும்போதோ அந்த ஒரு சவ்வுக்குள்ளாக தான் இந்த இந்த குருதி குழாய் வந்து போகும். அந்த சவ்வு பார்த்தீங்கன்னு சொன்னால் லிகமெண்ட் ஆஃப் ஹெட் ஆஃப் ஃபீமர்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்கள், இந்த படத்தில் தெளிவாக உங்களுக்கு தெரியும். இது வந்து நாங்கள் அந்த அசெட்டபுலம் பகுதியிலேருந்து இந்த ஹெட் ஆஃப் த ஃபீமரை இழுத்து பிரித்து வச்சு இந்த படத்தை காட்டியிருக்கிறோம். அப்போ அதுக்குள்ளே உள்ளுக்கு இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நடுப்பகுதி, இந்த ஹெட் ஆஃப் த ஃபீமர் நடுப்பகுதியை நோக்கி ஒரு சவ்வு போகுது. இதுதான் சொல்லுவோம் லிகமெண்ட் ஆஃப் ஹெட் ஆஃப் த ஃபீமர்னு சொல்லுவார்கள். அதுக்குள்ளால் ஒரு இரத்த குழாய் வந்து உள்ளுக்க போகுது. அப்போ இந்த மூட்டில் சடனாக பெரிய ஒரு பாதிப்பு வரும்போது என்ன நடக்கும்னு சொன்னால், உங்களுக்கு அந்த இரத்த ஓட்டம் கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கிறபடியால் அப்படி கட் ஆகினா என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த பகுதி வந்து இந்த அனஸ்டமோசிஸ், அதாவது பிரதியீடு செய்கின்ற இரத்த ஓட்ட குழாய்களால் அது பிரதியீடு செய்யப்படாமல் அதுக்கு போதாது. அதால் என்ன செய்ய முடியும் சொன்னால், அந்த ஹெட் ஆஃப் த ஃபீமர் அப்படியே நெக்ரோசிஸ் ஆகும். அது வந்து டெத் ஆகுது. அந்த போன் டெத் ஆகினா அந்த மூட்டின் ஸ்டெபிலிட்டி இருக்காது. இப்படியான கேஸ் நாங்கள் ஒரு 12-13 வயசு சிறுவன், ஒரு ஆள் மரத்தில் இருந்து விழுந்த ஹிஸ்ட்ரியோடு வந்தவன், நாங்கள் ட்ரைனிங்கில் நிற்கும்போது பார்த்தா அவருக்கு இதே கேஸ் தான். அந்த என்ன சொல்கிறது, ஏவஸ்குலர் நெக்ரோசிஸ் என்பது நான் விழுந்த அதிர்ச்சியிலேயோ ஒன்றும் தெரியாது, அவருக்கு அந்த நரம்புக்குள்ள ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டது. ரைட். அப்போ இது வந்து மிக மிக முக்கியமானது. ஆகவே இந்த மூட்டில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த ஏவஸ்குலர் நெக்ரோசிஸ். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபெமரோ அசெட்டபுலர், அதாவது ஸ்ட்ரக்சரல் அப்நார்மலிட்டிஸ் கோசிங் ஜாயிண்ட் டேமேஜ். அப்போ சரியான முறையில் இந்த ஜாயிண்ட்டு, அதாவது பிறப்பிலேயே உருவமைக்கப்படாமல் விட்டுறபடியால் அதன் மூலமாக இந்த மூட்டுகளில் வர பாதிப்பு. ரைட். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த அதை சுற்றி உள்ள அந்த மூட்டு பகுதியை சுற்றி உள்ள மசில்ஸ் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூவில் வர பிரச்சனைகள், அதாவது மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணப்படுறது, ஈடுபடுறது. இதால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன போடுறாங்க, காமன் இன் அத்லெட்ஸ் டியூ டு ஓவர் யூஸ் அண்ட் இம்ப்ராப்பர் மூமெண்ட்ஸ். சரியான முறையில் மூவ் பண்ணணும் காலை. இந்த விளையாடுறார்கள் அல்லது சில பாரந்தூக்குறார்கள், வேலை செய்கிறார்கள், கண்டப்பாட்டுக்கு கால் மூமெண்ட்டுகளை வைக்கும்போது, காலை சரியான பொசிஷனில் வைக்காமல் வேலை செய்யும்போது இந்த மசில்ஸுகளில் இழுவைகள் வரலாம். அப்போ அதால் அந்த இடத்துல உங்களுக்கு பெயின் வரலாம். அடுத்தது இன்னொன்று முக்கியமானது ஐலியோடிபியல் பேண்ட் சிண்ட்ரோம்னு சொல்லி முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து முழங்காலில் நோவை கொண்டு வரும். இந்த ஐலியோடிபியல் பேண்டா என்ன, அது வந்து எப்படி இந்த நோவை இடுப்பு எலும்பில் கொண்டு வருதுன்னு சொல்லி இந்த படத்தில் பாருங்கள். இந்த சைட் பகுதியில், லெட்டரல் சைட் பகுதியில் ஒரு இந்த பகுதி துடையில் அதில் காட்டலாமல் இருக்குது. இந்த படத்தில் பாருங்கள், சைட் பக்கமாக இந்த முழங்காலை நோக்கி ஒரு சவ்வு, ஒரு லிகமெண்ட் ஒன்று இருக்கும். அந்த லிகமெண்ட்ஸில் சில மசில்ஸ்கள் போய் அட்டாச் பண்ணப்படும். அந்த குல்டியல் மேக்சிமஸ், அடுத்து ஐலியோடிபியல், வெஸ்டஸ் லேட்ராலிஸ் மசில்ஸ், இது போன்ற தொடை சம்பந்தப்பட்ட மசில்ஸ்கள் போய் அட்டாச் பண்ணப்படும். அது ஒரு பேண்டாக உங்களுடைய இடுப்பு பகுதியிலிருந்து வந்து, ஐலியத்திலிருந்து வந்து இந்த டிபியா என்று சொல்லப்படுகின்ற இந்த டிபியல் போன் இந்த பகுதி வரைக்கும் வரும். அதான் சொல்கிறது ஐலியோடிபியல் பேண்டுன்னு சொல்லி. இந்த பேண்டில் அந்த பேண்ட் வந்து இந்த ஐலியோடிபியல் பாட்டோட உறைஞ்சிப்பட்டோ அதோடு சேர்ந்து அடிபட்டோ ஏதாவது அந்த இடத்துல நோய் வரும்போது இந்த லெட்டரல் சைட் நீ ஜாயிண்ட்டோட சேர்ந்த பகுதியில் பெயின் வரும். இந்த பெயின் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஹிப் ஜாயிண்ட்லேயும் இங்கே மேலே வரைக்கும் நோக்கிற மாதிரி தெரியும். இது வந்து ஐலியோடிபியல் பேண்ட் சிண்ட்ரோம்னு சொல்லி சொல்லுவார்கள். சரியா? அப்போ இந்த பகுதியில் என்ன செய்ய முடியுதுன்னா உங்களுக்கு நோவு, இடுப்பு மூட்டில் நோவு தெரிகிற மாதிரி இருக்குது. இப்போ ஐலியோடிபியல் பேண்ட் சிண்ட்ரோம், டைட்னஸ் ஒரு இரிட்டேஷன் ஆஃப் த ஐலியோடிபியல் பேண்ட், அந்த சைடில் அப்படியே ஒரு இரிட்டேஷன் இருந்தோம். ரைட். அடுத்தது இன்ஃபெக்ஷன்.
இன்ஃபெக்ஷன்லேயும் ஆர்த்ரைட்டிஸ் வரலாம், அது செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். ஏதாவது தொற்றுக்கள் ஏற்படுறது இந்த மூட்டு பகுதியில், அதாவது இன்ஃபெக்ஷன் இன் த ஜாயிண்ட் கோசிங் சிவியர் பெயின் அண்ட் ஸ்வெல்லிங், வீக்கம், சூடு, சரியான பெயின், அதோட காய்ச்சல் எல்லாமே வரும். அடுத்தது ஒஸ்டியோமைலைட்டிஸ்ன்றது அந்த போன்ஸில் வருகின்ற இன்ஃபெக்ஷன், எலும்புக்குள்ளே வர இன்ஃபெக்ஷன். அடுத்தது சில ரிஃபர்ட் பெயின்கள். ஒரு இடத்துல நோவுக்கான காரணம் இருக்கும், ஆனால் வேறொரு இடத்துல நோவு உணரப்படும், வேறொரு இடத்துலையும் உணரப்படும். அதாவது ரிஃபர்ட் பெயின்னு சொல்லுவார்கள். இந்த ரிஃபர்ட் பெயின் காரணம் ஸ்பைனல் இஷ்யூஸ். அதாவது நாம் ஏற்கனவே பார்த்தோம் இந்த டிஸ்கில் வர ஹெர்னியேஷன். அதாவது நான் சாடையாக சொல்லிட்டு விட்டுருப்பேன் இந்த பேக் பெயின் சம்மந்தமான வீடியோவில். டிஸ்க் ஹெர்னியேஷன் எப்படி வருது என்ன மாதிரின்னு சொல்லி அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அப்போ இந்த டிஸ்கில் ஹெர்னியேஷன் வந்து நரம்புகள் நசிவடையும் போது அதோடு சேர்ந்தா போல் உங்களுக்கு இந்த ஹிப் ஜாயிண்ட்டில், இடுப்பு மூட்டில், சந்து மூட்டில் உங்களுக்கு நோவு இருக்கிற மாதிரி தெரியும். அது வந்து ரிஃபர்ட் பெயின். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்படி கேஸ் நிறைய எங்களை கிளினிக்கில் வந்திருக்கு. என்ன சொன்னால் சந்து பகுதியில் நோவு இருக்குன்னு வருவாங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக் பெயின் என்று சொல்லப்படுற முள்ளந்தண்டு சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கும் அது. ரைட். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீ ப்ராப்ளம்ஸ், முழங்காலில் வர சில பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடுப்பு மூட்டில் நோவுகளை காட்டுற மாதிரி இருக்கும். இஷ்யூஸ் இந்த knee joint can sometimes cause referred hip pain. இந்த iliotibial band syndromeன்றதுலேயும் இந்த முழங்கால் சம்மந்தமான நோவு வரும். அதோட வந்து இடுப்புலேயும் உங்களுக்கு நோவு இருக்கலாம். ரைட். அதர் கோசஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரெக்னன்சியில் ஏன் இடுப்பு மூட்டுகளில் பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அங்கே ரிலாக்ஸின்னு சொல்லி ஒரு ஹோமோன்ஸ் வந்து செக்ரேட் பண்ணப்படும் ப்ரெக்னன்சி கண்டிஷனில். அப்போ அது இந்த லிகமெண்ட்ஸுகள் மசில்ஸுகளை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டுரும். ஆகவே அதோட ப்ரெக்னன்சியில் வெயிட்டும் தாக்கி கூடிக்கொண்டு போயக்குள்ள அந்த வெயிட் பேரிங் ஜாயின்ஸுகள்லையும் வெயிட்டும் கூட மசில்ஸுகளும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ ஜாயிண்ட்டுக்குரிய சப்போர்ட் இருக்காது. அப்போ அதனால் இடுப்பு மூட்டுகளில் பெயின் வரலாம். அடுத்து டியூமர்ஸ், கட்டிகள் வரது ரேர் கண்டிஷன்ஸ். இது கேன்சர் கட்டிகள் தான் இந்த டியூமர்ஸ் இருக்கும். போனில் வர டியூமர்ஸால் வந்து வரலாம். டியூமர்ஸ் ரேர் பட் கேன்சரஸ் ஒரு பினைன் டியூமர்ஸ் இந்த பெல்விஸ் ஒரு போன்ஸ் கேன் கோஸ் பெயின். பெல்விஸ் பகுதியில் வருகின்ற கட்டிகளாலேயும் இந்த இடங்களில் நோய்க்கு மாற்றிக்கலாம். அடுத்து ஃபைப்ரோமயல்ஜியான்னு சொல்லப்படுகிற ஒரு கண்டிஷன். இது குரோனிக் பெயின் கண்டிஷன் எஃபெக்டிங் மசில்ஸ் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூஸ். மயல்ஜியான்றது ஃபைப்ரோமயல்ஜியா. ரைட். இந்த கேஸுகள் இப்போ பிறகு சொன்ன இந்த கேஸுகள்லாம் ரேர் கேஸுகள். காமனாக வருகின்ற இந்த இன்ஜுரி கேஸுகள், ஸ்ட்ரெயின் கேஸுகள் இதெல்லாமே வந்து காமனாக எங்களுடைய கிளினிக்கில் வரும். நாங்கள் சரியான முறையில் பர்சைட்டிஸ் கேஸ் சரியான முறையில் டயக்னோஸ் பண்ணி எங்களுடைய சித்த ஆயுர்வேத முறைகளில் உள் மருந்துகள் மற்றும் வெளிப்பிரயோகங்கள், பற்று, ஒற்றடம், ஆயில் தெரப்பியூட்டிக், ஆயில் மசாஜ், ஆவி பிடிக்கிறது போன்ற செயற்பாடுகள் மூலமாக சிறப்பாக இந்த மூட்டுகளோட வர பிரச்சனைகளை ஆட்டி கொண்டுள்ளோம். அதே மாதிரி இந்த ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன், ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இந்த பிரச்சனைகள்லையும் சரியான முறையில் சரியான எக்ஸசைஸுகள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலமாக இந்த மூமெண்ட்ஸ்களை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுத்து கொண்டு வரோம். சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவர் 35 ஓ 40 மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருமே சப்பானி கட்டி இருக்க மாட்டாங்க. சப்பானி கட்டி இருக்காத ஒரு நிலைமை நம்மளோட இடத்துல இப்போ இருக்கேன்னு சொன்னால் எல்லாம் கதிரைகளை பாவிக்கிறபடியால் சப்பானி கட்டி இருக்கிறதில்ல. சமையல் கூடி நீண்ட சமையலாக இருக்கிறபடியால் சப்பானி கட்டி இருக்கிறதில்ல. இதனால் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த ஹிப் ஜாயினுடைய ரொட்டேஷன் மூமெண்ட்ஸுகள் வந்து லிமிட் பண்ணப்படுது. இது ஒரு லாங் டேர்முக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் மட்டும் இருக்கக்குள்ள அந்த மூட்டுகள் திரும்ப முடியாதவாறு ஒரு ஸ்டிஃப்னஸ் அங்கே வந்துடும். சரியா? அதுவே பிறகு லீட் பண்ணும் அந்த ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷனுக்கோ அதாவது பெயின்களுக்கோ அது வந்து லீட் பண்ணிக்கிட்டு போகும். ஆகவே சரியான முறையில் உங்களுடைய அசைவுகளை டெய்லி ஆக்டிவிட்டீஸை சரியான முறையில் அதாவது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலமாக கொண்டு வரும்போது இந்த பிரச்சனைகளிலிருந்து தவிர்த்துக்கொள்ளலாம். இந்த மூட்டுகளில் வர பிரச்சனையை தவிர்த்துக்கொள்ளலாம். அதுக்குரிய கைடன்ஸ் வந்து நாங்கள் நோயாளர்களை பார்த்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்களோட வயசு, அவர்களோட அசைவுத்தன்மை, அவருடைய வேலை இது எல்லாத்தையும் பொருட்படுத்தி அவருடைய நோய் நிலைமைகள் எல்லாத்தையும் பார்த்து அவருக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட்ஸ் எக்ஸசைஸ் வந்து போகுது. உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை எப்படி இருக்குன்னு சொன்னால் எங்களை கண்டக்ட் பண்ணிவிட்டு எங்களுடைய சிகிச்சை நிலையத்தில் வந்து நீங்கள் சிகிச்சை செய்து கொள்ள முடியும். நன்றி.